ஒருமுறை எல்லா தேவர்கள் முன்னாடியும் பிரம்மா தான் இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைச்சதாக ரொம்பவே ஆணவத்தோட பேசுறாரு. அந்த ஆணவம் காரணமாக அவருக்கு 5வது தலை முளைக்குது. இதை பார்த்த சிவபெருமானுக்கு பயங்கரமான கோபம் ஏற்படுது. அப்ப அவருடைய நெற்றிக்கண்ல இருந்து பிறந்த தீப்பொறியிலிருந்து கால பைரவர் உருவாகிறாரு. பிரம்மதேவரனுடைய 5வது தலையை கொய்யறாரு. அவருடைய ஆணவத்தை அடக்கிறாரு. இதனால அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது. கையில் மண்டை ஓடோட பிக்ஷாடனராக மாறி தெரு தெருவா நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவர் காசிக்கு வராரு. அன்னபூரணி தேவி அவர் கையில இருக்கக்கூடிய மண்டை ஓட்டுல அன்னம் இடுறாங்க. அதனோட அவருடைய தோஷமும் கழிஞ்சு போகுது. சிவபெருமானினுடைய மிகப்பெரிய தோஷத்தையே நீக்கிய இடம் அப்படிங்கிறதுனாலதான் காசிய முக்தி ஸ்தலம் அப்படின்னு முக்தி கஷேத்திரம் அப்படின்னு சொல்றோம். காசிக்குள்ள வந்தாலே முக்தின்னு சொல்லப்படுறது இதனாலதான். தன்னுடைய சாபம் நீங்கிய பிறகு மற்ற 7 பைரவர்களோடையும் சேர்ந்து 8 பைரவர்களும் ஒன்றாக மகாகால பைரவ ஸ்வரூபம் எடுக்கிறாங்க. இந்த மகாகால பைரவர் தான் இன்று வரைக்கும் காசிக்கு காவல் தெய்வமாக இருந்து 8 திக்குகள்லையும் காசியை காவல் காத்துக்கிட்டு வராரு. ஒருத்தங்க தான் வாழ்க்கை முழுக்க என்னதான் தவறு செஞ்சிருந்தாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி காலத்துல முக்தி அடையணும்னு காசியை தேடி போறாங்க. அப்படி போகக்கூடியவர்கள் காசிக்குள்ள வரணுமா வரக்கூடாதான்னு முடிவு செய்யக்கூடிய மிகப்பெரிய சக்தியே கால பைரவருடைய கைகள்ல தான் இருக்கு. கால பைரவர்னு அவருக்கு ஏன் பேர் அப்படின்னா காலத்தினோட உதவி செய்யக்கூடியவர் அப்படிங்கிறது தான் பொருள். தக்க காலத்துல நமக்கு தேவையான நேரத்துல அவர் தன்னால நமக்கு உதவி செய்வாரு. இதனாலேயே அவர் மாபெரும் சக்தி வாய்ந்தவரா விளங்குறாரு. அப்பேற்பட்ட கால பைரவருடைய பிறந்த நாள் கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி திதியில வரும். இந்த வருஷம் நவம்பர் 12, 2025 அன்னைக்கு வர இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா சிவபெருமான் கோவில்கள்லயும் நிச்சயமாக ஒரு பைரவர் சன்னதி இருக்கும். ஏன்னா பைரவர் தான் காவல் தெய்வமாக அந்த கோவில்களுக்கு விளங்குறாரு. அந்த பைரவருக்கு நிச்சயமா இன்னைக்கு அபிஷேகம், ஆராதனைகள், விசேஷ பூஜைகள் நடக்கும். நீங்களும் கலந்துகிட்டு பைரவருடைய முழு ஆசையையும் பெறுங்க.